கள்ளக்குறிச்சி சக்தி ஸ்கூல் இஷ்யூல வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டா 5 பேருக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றம் வந்து பெயில் குடுத்துருக்காங்க. இறந்து போன பெண்ணோட உடல்ல வந்து பாத்தீங்கன்னா, இவங்களோட கைரேகைகள் அந்த 5 பேர்ல வந்து சில பேரோட கைரேகை இருக்குன்னு சொல்றாங்க. அதெல்லாம் இருந்தும் வந்து பாத்தீங்கன்னா, நீதிமன்றம் வந்து அவங்களுக்கு பெயில் குடுத்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். பெயில்ல வந்துட்டாங்க அப்படின்னா வந்து வழக்குல இருந்து வெளிய வந்த மாரிலாம் கிடையாது. பெயில்ன்றது என்னன்னா, அது வந்து அவங்களோட ஒரு உரிமை அப்படின்னு சொல்லலாம். அவங்க கேட்கலாம். அதற்கான ஒரு கிரவுண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா, நீதிமன்றம் வந்து பொதுவா குற்றவாளிகளுக்கு வந்து பெயில் குடுத்துரும். அந்த மாரி ஒரு வழக்கு தான் வந்து இந்த வழக்கும். இதுல வந்து 5 பேருக்கும் வந்து பெயில் குடுத்திருக்காங்க. இருந்தும் வந்து பாத்தீங்கன்னா, சிபிசிஐடி தரப்புல இருந்தும் சரி, ஸ்ரீமதி தரப்புல இருந்தும் சரி, அவங்க தரப்புல இருந்து ஒரு அதிகமான ஒரு எதிர்ப்பு வந்து பாத்தீங்கன்னா, இவங்க 5 பேரும் வந்து இன்னைக்கு பெயில்ல வந்துருவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். நேத்து வந்து ஆர்டர் ஆச்சு. மேக்ஸிமம் இன்னைக்கு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா, அவங்க பெயில்ல வெளிய வந்துருவாங்க. அந்த பெண்ணோட உடம்பு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா, காயம் இருக்குது. அவங்களோட கைரேகைலாம் இருக்கு. அது மட்டும் இல்லாம 2 போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா, 2 தடவ போஸ்ட்மார்டம் பண்ணாங்க. 2 ரிப்போர்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா, சில ஒரு வேரியேஷன்ஸ் இருக்கு அப்படின்ற விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கு. ஜிப்மர் கொடுத்த ரிப்போர்ட்டும் அதுக்கு முன்னாடி இருக்க ரிப்போர்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா, தற்கொலை இல்லன்றதுக்கான நிறைய சான்றுகள் வந்து இந்த ஒரு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையும் வந்து கேஸ்ல தான் வந்து என்னன்னு சொல்லி முடிவு பண்ணுவாங்க. அதனால இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா, 5 பேர் வெளிய வந்துட்டாங்க. வழக்கு வந்து எப்போ